நேர்களை சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். நாளை பாமக நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன? இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? விவரிங்க. வணக்கம். பாமகவில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடியான திருப்பங்கள் காலை முதல் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று காலை திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வேறு அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். அவர் கட்சி நிர்வாகிகளை மதிக்கவில்லை என்றும், தாயாரை தண்ணீர் பாட்டிலை கொண்டு தாக்கினார் என்றும், அதே போன்று மக்களவை தேர்தலின் போது தன்னுடைய முடிவுக்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ராமதாஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார். வீட்டிற்குள் நடந்த பல்வேறு சண்டைகளை, விவாதங்களை, வெளிப்படையாக அவருடைய குமுறல்களை வெளியே கொட்டியது கட்சியினர் மத்தியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அவர் அனுப்பியிருந்தார். சொந்த காரணங்களுக்காக அந்த பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார். ஐயா வழியில் தொடர்ந்து ஐயாவே குலதெய்வம், பாமக தலைவருடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து கட்சி பணிகளை மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் அன்புமணி ராமதாஸ் தந்தையுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதிலளிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்புதான் அனைவருடைய மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளை காலை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், அதாவது ஒன்றிய செயலாளர் முதல் பகுதி செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர்கள் என்று கட்சியில் எத்தனை வகையான அமைப்பு ரீதியாக நிர்வாகிகள் இருக்கிறார்களோ அனைவரையும் சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் நாளை காலை 10 மணி முதல் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சந்திக்கிறார் என்பதுதான் தற்போது ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல்களாக வெளியாகியிருக்கிறது. அன்புமணி ராமதாஸே தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக இந்த தகவல்களை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த தகவலானது தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. நாளை காலை 10 மணிக்கு சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும், ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். அப்போது கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளையும் ராமதாஸ் வழங்குவதோடு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, தற்போதைய நிலைப்பாடு தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள், அதே போன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து விரிவாக அவர் நிர்வாகிகளிடம் கேட்டறிவ இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நாளை முதல் தொடர்ச்சியாக வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களுக்கு இந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்ற தகவல்களை பாமக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை இந்த சந்திப்பின் போது ராமதாசுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து நிர்வாகிகளுக்கு அவர் விளக்கம் அளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் பாமக அந்த அன்புமணி ராமதாஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது ராமதாசுடைய குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் எவ்விதமான பதிலையும் அளிக்க மாட்டார் என்ற ஒரு தகவலை தான் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த நிர்வாகிகள் உடனான கூட்டத்தின் போது கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை, நடந்தது என்ன என்பதை விவரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவே கட்சி நிர்வாகிகளும் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் கூறிய நிலையில் அன்புமணி ராமதாஸை கட்சியில் இருந்தே நீக்குவதற்கும் தயார் என்று கூட அவர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்.
இந்த நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளை கட்சி நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் சந்திப்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.